الله الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறையை நிறைவு செய்கிற கட்டத்தை எட்டியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு பயான் நசீகத்தை செய்ய விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு அடிக்கடி நசீகத்துகள் உபதேசங்கள் செய்வாங்க. சில நேரங்களில் தோழர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில வழிமுறைகளை கையாளுவார்கள். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டுமா என்று ஆரம்பிப்பாங்க. சில நேரங்களில் நான் சொல்லப்போகிற இந்த விஷயத்தை என்னிடமிருந்து கற்று பிறருக்கு யார் எடுத்துரைப்பதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி எல்லாருடைய கவனத்தையும் ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறு செய்வாங்க. அதுபோல தான் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட கேட்டாங்க, இன்றைக்கு நான் சொல்லப்போகிற வார்த்தைகளை என்னிடமிருந்து கற்று அதை பிறருக்கு எடுத்துரைக்க உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டாங்க. கல்வியில் ரொம்ப ஆர்வமுள்ள தோழர் ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா. உடனே அவங்க தயாராகிட்டாங்க. யாரை சொல்லலாம், நான் தயார் அப்படின்னா. ஒரு கல்வியில் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் தான். எப்போதுமே அவர் தான் அதில் முந்துவர். எல்லாத்தையும் விட ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு தனி சிறப்புனா கல்வியில் அவருக்கு அவ்வளோ ஆர்வம். பெருமானாருடைய ஹதீஸுகளை அறிந்து கற்று அறிவிப்பதில் அவ்வளோ ஆர்வம். நான் தயார் அப்படின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 விஷயங்கள் சொல்கிறேன், இந்த 5ஐயும் பேணுங்கன்னு சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டும் விலகி இருந்தால் மக்களில் அல்லாஹ்வை அதிகம் வணங்குகிற வணக்கசாலி நீதான். நம்ம ஆபிதுனா யாரு? வணக்கசாலிங்கிறோம். வணக்கசாலினா நிறைய வணங்குவோர் அல்ல, அல்லாஹ்வுக்கு அதிகம் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்தான் வணக்கசாலி. அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை விட்டு யார் விலகி இருக்கிறாரோ அவர் தான் வணக்கசாலி. இப்போ ஹராமை விட்டு விலகிரு. இந்த ஒரு விஷயத்தை நாம் மணிக்கணக்கில் பேசலாம். ஹராம்ங்கிறது எல்லாவற்றிலும் ஹராம் இருக்குது, எல்லாத்திலையுமே. வெறும் பொருள் சார்ந்ததில் மட்டும் அல்ல, கொள்கையிலையும் ஹராம் இருக்குது. நம்முடைய நம்பிக்கையில் ஹராமான விஷயங்கள் வரக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் பிதாத் இருக்கக்கூடாது. பிதாத்து மார்க்கத்தில் ஹராம், பிதாத் இருக்கக்கூடாது. ஷிர்கான விஷயங்கள் இருக்கக்கூடாது. கொள்கையில் ஹராம் இருக்குது. தொழுகிறோம், இந்த தொழுகையில் என்ன சில காரியங்கள் தொழுகையை முறிக்கும், சில காரியங்கள் மக்ரூ, சில காரியங்கள் மக்ரூ தஹரீம், சில காரியங்கள் ஹராம். தொழுகையில் அப்படி வானத்தை பார்க்கக்கூடாது. ஹராம்ங்கிறது எங்கே இருக்குது? தொழுகையிலையும் இருக்குது இல்லையா? ஹராம்ங்கிறது நம்முடைய பேச்சு பழக்க வழக்கங்கள்ல இருக்குது. புறம் பேசுறது ஹராம், பொய் சொல்வது ஹராம். ஹராம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் புரியணும். எல்லாவற்றிலும் ஹராமை வச்சிருக்கிறோம். அதில் கற்பொழுக்கம் சார்ந்த ஹராம் அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பார்வையால் நடக்கிற ஜினா இருக்குது, அதை விட்டும் தவிர்ந்திருக்கணும். அந்நிய பெண்களிடத்தில் பேசுவதும் ஒரு ஜினா தான், அதை விட்டும் தவிர்ந்திருக்கணும். அந்நிய பெண்ணுடைய வார்த்தைகளை ரசிக்கிறது கேட்கிறது அதுவும் ஹராம், அதை விட்டும் தவிர்ந்திருக்கணும். சினிமா பாடல்களை கேட்பது, இசையை ரசிப்பது, சில உலமாக்கள் இசையை ரசிப்பது குஃபுர், இறை மறுப்புனே சொல்றாங்க. நம்ம கையில் வச்சிருக்க மொபைல் போன்கள் பள்ளிவாசல் வரைக்கும் இந்த இசை சத்தம் வந்துடுது. அதை ரசிக்கிறது உலமாக்கள் ஹராம்னு சொன்னாங்க, சிலர் கடுமையா குஃபுருன்னு சொன்னாங்க. அப்போ ஹராம்ங்கிறது இது எல்லாவற்றிலும் இருக்கிறது. அத்தனையிலுமே நாம் ஹராமிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயத்தில் ஹராம் நிறையவே இருக்குது, நிறைய இருக்குது. வட்டி ஹராம். வட்டியில் சம்பாதித்த பணத்தை முழுசாக சதக்கா செய்யணும். நாம் வட்டியிலிருந்து வேற தொழிலுக்கு மாறிட்டோம், உடனே நாம் சுத்தமாயிட்டோம் பலர் நினைக்கிறாங்க. அந்த வட்டியில் சம்பாதித்த அந்த பணத்தை என்ன செய்யறது? ஒரு சிலர் அதை பற்றி கவலைப்படுறாங்க, உலமாக்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த பணத்தை என்ன செய்யறது? இதுதான் தௌபா. இந்த வருத்தம் உள்ளத்தில் இருக்கணும். சிலர்லாம் ஒரு மெடிக்கல் ஒரு கடை வச்சதுமே தாம் பாரம்பரியமாக சுத்தமாயிட்ட மாதிரி ஒரு நினப்பில் சிலர் மிதந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் வட்டியில் சம்பாதித்த அந்த பாவம் உங்கள் தலையில் தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். மறுமையில் அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும்.
ஏதோ ஒரு மெடிக்கல் வச்சதும் சுத்தமாயிட்டதாக ஒரு நினைப்பு பலருக்கும். தௌபா செய்யறதில்ல, ஹராமில் சம்பாதித்ததை எண்ணி வருந்துறதில்லை. அப்போ அதுக்கெல்லாம் யார் அல்லாட்ட பதில் சொல்றது? அது ரொம்ப கடுமையான குற்றம். கொடுக்கல் வாங்கல நடக்கிற தவறுகளை சரி செய்யணும். கடன் வாங்கிறத தவிர்க்கணும். கடன் வாங்காதிருக்க முயற்சிக்கணும். சொல்லுவாங்க 2 பேர் தான் கடன் வாங்கலாம். கடன் வாங்கினால் அவர் திடீர்னு மௌத்தா போனால் கூட அடைக்கிறதுக்கு சொத்து இருக்கணும். அந்த சொத்து மதிப்புக்கு தான் கடன் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. 2வது யார் வாங்கலாம்? ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அவர்கிட்ட பெருசாக சொத்து மதிப்பு எதுவும் இல்லை தான், ஆனால் அவருக்கு நிறைய ஆதரவாளர்கள், அவரை நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவர் இறந்துட்டாலும் அவருடைய கடனை அடைச்சிருவாங்க. இவர் கடன் வாங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாகும் போது கடனாளியாக மூத்தானாங்க. ஒரு யூதர் இடத்துல தன்னுடைய மனைவிமார்களுக்கான உணவு தேவைக்காக தன்னுடைய இதை அடமானம் வச்சு வாங்கினாங்க. உருக்கு சட்டையை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடைச்சாங்க. அப்போ இந்த மாதிரி ஆளு என்ன செய்யலாம்? கடன் வாங்கலாம். மற்றவங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றுவது குறித்து சிந்தனை இல்லாமல் இருப்பது ஹராம். அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறது ஹராம். அது ஹராம்னா நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நினச்சிக்கிறோம். நம்ம பலரும் வியாபாரத்தில் சரக்கு வாங்கியிருப்போம், கரெக்டான முறையில் பேமெண்ட் கொடுக்கறது இல்லை, அது ஹராம். எத்தனையோ முஸ்லீம்கள் அந்த தவறை செய்கிறாங்க. என்னுடைய ஒரு மாணவர் ஒரு தொழில் செய்கிறாரு. அவர் விளையாட்டாக சொன்னார், நம்மள்ட்ட ஒருத்தர் சரக்கு எடுக்கிறாரு திருநெல்வேலி மாவட்டத்தில்னு சொன்னார். இன்னாருன்னு சொன்னார். சரக்கு எடுக்கிறாரு, பேமெண்ட் வரல, அவர் கொடுத்த இடத்துல வரலன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா நம்மள்ட்ட இருந்து நம்ம கொடுத்த சரக்கை விற்று அந்த காசில் மகா கல்யாணத்தை முடிச்சுட்டாருன்னு. மகா கல்யாணத்தை இப்படி பல பேர் இருக்கிறாங்க. பேமெண்ட் என்னங்க கொடுக்காம அந்த காசை நாம் வச்சு வீட்டை கட்டிடுறது. எவ்வளோ பெரிய ஹராம்! பார்த்தா தொழுகையாளியாக இருப்பார், எல்லாம் வச்சிருப்பார், தாடி வச்சிருப்பார், தொப்பி போட்டிருப்பார், வெளிப்படையான அத்தனை அடையாளமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல பார்த்தா 0. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, இபாதத்துங்கிறது ஹராமை விட்டு விலகிரு, அதுதான் இபாதத்து. நீ ஃபர்லை மட்டும் செஞ்சாலே போதும், ஹராமை செய்யாம இரு, நீ தான் வணக்கசாலின்னு சொல்லி வாங்கின கடனை கொடுத்து திருப்பி கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும். ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் அவர்கள் அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையில் ஒரு மஜூசியால் குத்தப்பட்டாங்க. வயிற்றுல என்னங்க குத்தப்பட்டான் ஹஜ்ரத் உமர். 3 நாள் ஹயாத்தா இருந்தான், உயிரோடு இருந்தான். அவங்க குத்தப்பட்டு எந்த உணவுமே உள்ள வாயில் கொடுத்தா வயிறு வழியாக வெளியே வந்துடும், அவ்வளோதான். மருத்துவர்கள்லாம் மரணம் தான் இதுக்கு தீர்வு இல்லைன்ட்டான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற போது தன்னுடைய மகன்கள், மூத்த மகன் தான் இப்னு உமர், அவர் பேர் அப்துல்லா, உமருடைய மகன் அப்துல்லான்னு அர்த்தம். அவர் தான் மூத்தவர். எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டாங்க, மூத்த மகனை முன்னால் வச்சுக்கிட்டாங்க. பாருப்பா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் திடீர்னு மூத்தாகிற நிலைமை, இப்படி யாராவது குத்துவாங்கன்னு நினச்சோமா? இல்லை. அப்போ நான் திடீர்னு மரணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குதோ, பிள்ளைகளுடைய பொறுப்பு ஞாபகம் வச்சுக்கங்க. அத்தா கடன் வாங்கியிருந்தா பிள்ளைங்க தான் அடைக்கணும். உங்களிடம் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதோ அந்த பொருளாதாரத்தில் என்னுடைய கடனை அடைக்க முடிந்தால் அதற்குள்ள அடைச்சிருங்க. இவ்வளோ கடன் இன்னார்ட்ட இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், என்னங்க அந்த கடனை எல்லாம் நீங்கள் அடைக்க முடிஞ்சால் அடைச்சிருங்க. ஒருவேளை பிள்ளைகளாகிய உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு என் கடனை அடைக்க முடியலன்னு சொன்னால் அடுத்த நிலை சொல்கிறாங்க, நம்முடைய குடும்பம் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் பனு அதிங்கிற குடும்பத்தை சார்ந்தவங்க. அரபுகளுடைய ஒரு பண்பாடு அப்படிதான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுக்கு ஏற்பட்ட துயரத்தில் எல்லாரும் பங்கெடுப்பாங்க, நம்மளை மாதிரி ஓடி போகிறவங்க இல்லை. சொன்னாங்க, உங்களால் அடைக்க முடியலையா, அடுத்த கட்டமாக நம்முடைய குடும்பம் பனு அதி குடும்பத்தார்கிட்ட போய் சொல்லுங்க, உமர் கடன் வாங்கிட்டாரு, திடீர்னு அவர் ஷஹீத் ஆகிட்டாரு, அவருடைய கடன்கள் இவ்வளவு இருக்குது, பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு இவ்வளோதான் முடியுது, இதுக்கு மேலே பத்தாது, மிச்சத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. சட்டம் தெரிஞ்சுங்க, எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தையும் போட்டுட்டீங்க, பனு அதி குடும்பத்தாரும் மிச்சத்தை போட்டாங்க, அப்படி இருந்தும் என் கடன் நிறைவேறவில்லையானால் முஸ்லீம்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எனக்காண்டி என்ன செய்யுங்க, கையேந்துங்க. ஹலீஃபா உமர் கடனாளியா மூத்தா போயிட்டாரு, அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. கடனாளி யாசிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கங்க. கடனாளி மார்க்கத்தில் யார் யாசிக்கலாம்? 5 பேருக்கு தான் யாசக அனுமதி. உமர்தான் மசலா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அவர் ஜக்காத்து கேட்டு வாங்கலாம், நான் கடனாளி எனக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு கேட்கலாம். நீங்க உங்க பொருளாதாரமும் பத்தாது, பனு அதி குடும்பத்தாருடைய பொருளாதாரமும் பத்தாது,
முஸ்லீம்கள்கிட்ட சொல்லுங்க, ஹலீஃபா உமர் கடனாளியா மூத்தா போயிட்டார், அவர் கடனை அடைக்க உதவி செய்யுங்க, இதை செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடனை வச்சுட்டு மூத்தா போயிட்டா அவனுடைய கடனை அடைக்காத வரைக்கும் அவருடைய கபர் குளிர்ச்சி அடையாது. ஹஜ்ரத் உமர் உமத்தாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால அவருடைய பிள்ளைகள் அவங்கள்ட்ட இருந்த பணத்தை எல்லாம் சேர்த்தாங்க. உமருல்லானுடைய மொத்த கடனும் அந்த பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை கொண்டே முடிந்து விட்டது. அவங்களுடைய குடும்பத்தார்ட்ட போய் கேட்கிற நிலைமை, முஸ்லிம்கள்ட்ட கேட்கிற நிலைமை வரல. பாருங்க கடனை குறித்து எவ்வளவு பெரிய அக்கறை பாருங்க. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் பெருமானாருடைய உறவினரும் கூட, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹவாரி உண்டு, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு நெருங்கிய ஹவாரி உண்டு. என்னுடைய நெருங்கிய தோழர் யாருன்னா ஜுபைர் இப்னு அவ்வாம்னு சொன்னாங்க. அவங்க மரணிப்பதற்கு முன் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கூப்பிட்டாங்க. எப்பா இங்கே பார், அவருடைய பழக்கம் என்னன்னா அதை சொல்லிடுறேன். அந்த காலத்தில் இப்போ நாம் பணத்தை பாதுகாப்புக்காக என்ன செய்கிறோம், பேங்க்ல போடுறோம். பேங்க்ல போடுறதே ஹராமு தான். வழி இல்லை, நிர்பந்தம், சட்ட நெருக்கடி, அதனால வங்கிகளில் பணத்தை போடுறோம். இல்லைன்னா பேங்க்ல வட்டி சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் தொடர்பு இருப்பதே ஹராமு தான். பேங்க்ல பணம் போடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வர வழி இல்லாமல் போடுறோம். அந்த காலத்தில் வங்கிகள் பேங்க்லாம் இல்லையா, அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அதிக பணம் வச்சிருக்கிறவங்க யாராவது நம்பிக்கையான ஒரு மனிதர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து வைப்பாங்க. இதான் அந்த காலத்தில், அவர் தான் பேங்க். அந்த காலத்தில் மக்கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் இருந்தாங்க. குறைஷிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தான் கொடுப்பாங்க. அவங்க நபின்னு சொன்ன பிறகு எதிர்த்தாங்க, ஆனால் அவங்கள்ட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லா பணத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மதீனால ஜுபைர் இப்னு அவ்வாம் இடத்துல மக்கள் எல்லாரும் எங்கேயாவது வெளியூர் போனால் அவர்கிட்ட கொண்டு வந்து அமானிதமாக கொடுப்பாங்க. நாங்கள் வெளியூர் போகிறோம் வச்சுக்கங்கன்னு சொல்லி. அப்போ ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, இதை நீ அமானிதமாக தந்தேன்னு சொன்னால் நான் இதையே உனக்கு நான் திருப்பி தரணும். இதான் அமானிதத்துக்குரிய சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட ஒருத்தர் 10,000 அமானிதமாக கொடுக்குறாருன்னு வைங்க, அந்த அமானித பணத்தை அவர் தந்த அதே நோட்டு, அதில் எந்த நம்பர் இருக்குதோ அந்த நம்பரோடு திருப்பி கொடுக்கணும். அதை நீங்கள் செலவழிச்சிட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா அது கடனாக போயிடும். அது என்னங்க துரோகம். அது அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்பா நீங்கள் அமானிதமாக தர்றீங்க, அமானிதமாக தர்றதுல உங்களுக்கும் சில நேரங்களில் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அமானித பணம் தொலைஞ்சிட்டா நான் பொறுப்பு இல்லை, திருப்பி உங்களுக்கு தர வேண்டியதில்லை. அதனால என்ன செய்யுங்க, இதை எனக்கு கடனாக தந்துக்க, நீ தர்றது அமானிதம் எனக்கு கடனாக தந்துக்க. கடனாக தந்துட்டா நானும் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்திக்குவேன், எப்போ உனக்கு வேணுமோ கேளு தந்துடுவேன்ருவார். மக்களும் சொல்லுவாங்க, சரி கடனாக வச்சுக்கோங்க, சட்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அமானிதமாக தந்தா பிரச்சனை, கடனாக தாங்கப்பா, நான் இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, நீங்கள் திருப்பி கடனாக தந்துடுவேன். எல்லாருமே சரிங்க கடனாக வச்சுக்கோங்கன்னு இப்படியே மக்கள் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. அவங்க கேட்கும்போது அவர் எப்படியோ புரட்டி கட்டி கொடுத்துருவார். இப்படியே தான் அவருக்கு என்னங்க வாழ்க்கை ஓடும். இந்த நிலையில தான் அவர் மரணிக்கிற போது மகனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட காசு தந்து வச்சிருக்கிறான், யார் யார் எவ்வளவு தந்தான்னு கூட எனக்கு தெரியல, நான் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். இப்போ நான் மரணிக்க போகிற நிலைமை வந்துருச்சு. இப்போ என்கிட்ட பணமாக கொடுத்தா எல்லாரும் கடனாக கொடுத்துருக்குறான், அமானிதம் இல்லை கடனாக கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்த கடன்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சு அந்த கடனை அடைக்கணும். கடனை அடைக்கிறது ஒன்று, கடன்காரர்கள் யாருன்னு நீங்கள் தேடணும். 2 பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, நான் இறந்த பிறகு யார் கடன் கேட்டு வந்தாலும் கொடுத்துருங்க, ஆதாரம் கேட்காதீங்க. நான் ஜுபைருக்கு இவ்வளோ கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் கொடுத்துருங்க, ஆதாரத்தெல்லாம் கேட்காது. இது அவருடைய பெருந்தன்மை. இல்லைன்னா ஆதாரம் கொடுக்கணும். உங்கள் தந்தைக்கு நான் இவ்வளவு கடன் கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சிகளோட வரணும், அதான் சட்டம். அவர் என்ன சொல்றாரு, கேட்காதீங்கப்பா, என்கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்று கடனை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி. இப்போ யார் யார் தந்தாங்கன்னு தெரியல இல்லையா, அதுக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நான் இறந்த பிறகு தொடர்ந்து 3 வருஷம் ஹஜ்ஜில் போய், ஹஜ்ஜுக்கு அந்த காலத்தில் எல்லாரும் வருவாங்க, மினால அரஃபால நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு அறிவிப்பு செய்யணும், எங்கள் தந்தை ஜுபைர் இறந்துட்டார், அவர்கிட்ட கடன் கொடுத்தவங்க யாராவது இருந்தால் வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கிங்க. நம்ம இதை ஒரு சடங்காக சொல்கிறோம். யாராவது இறந்துட்டா மையத்தை வச்சுக்கிட்டு ஒரு சடங்காக சொல்கிறோம், உண்மையாக சொல்லலாம், குறை சொல்லலை. இவருங்க என்ன சொல்கிறாரு, மினால போய் நீங்கள் அறிவிப்பு செய்யணும், எங்கள் தந்தை ஜுபைர் இறந்துட்டார், அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க இருந்தால் வந்து வாங்கிக்கிங்க, ஆதாரம்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆதாரம் கேட்காதீங்க, கொடுத்துருங்க. இப்படி எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்கிறார். மூத்தாயிட்டாங்க. அவங்களுடைய மூத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அவங்கள்ட்ட வருவாங்க பலரும், உங்கள் தந்தைக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்தேங்க, எல்லாம் 500 1000ன்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இருந்துச்சு, விட்டுட்டு போயிருந்தாரு, கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். சரிங்களா?
இப்போ ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவருக்கு சொன்னார், மகன்கிட்ட சொன்னார், உனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய கடனை நிறைவேற்ற முடியாத கஷ்டம் வந்துருச்சு, சிரமம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்ய, 2 ரக்காத் தொழு. 2 ரக்காத்து தொழுது நான் சொல்ற வார்த்தையை சொல்லி தான் துவா கேட்கணும், நீயா கேட்கக்கூடாது. நான் சொல்ற வார்த்தை 2 ரக்காத் தொழுது, யா மௌல ஜுபைர், ஜுபைருடைய இறைவா, யக்தி அனி ஜுபைர் தைன், ஜுபைருடைய கடனை நீ தான் நிறைவேற்றணும்னு சொல்லி துவா செய், அல்லாஹ் உனக்கு வழியை தருவாங்கிறார். அப்படி நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வந்தா 2 ரக்காத் தொழுது, யா மௌல ஜுபைர், ஜுபைருடைய ரச்சகனே, ஜுபைருடைய கடனை நீ நிறைவேற்றி, இப்படி சொல்லு வழி கிடைக்குன்ட்டு மொத்தம் போயிடுறாரு. இப்போ அதே மாதிரி இவர் எல்லாரும் வர்றாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. இந்த நிலையெல்லாம் ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு மனிதர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஜுபைருடைய, அவர் இறந்துட்டார், மகன்கிட்ட வர்றார், உங்கள் தந்தைக்கு நான் இவ்வளவு கடன் கொடுத்திருந்தேன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை சொல்கிறார். அது வரைக்கும் எல்லாம் சின்ன சின்ன கடன் கொடுத்துக்கிட்டே வந்தவர், இவர் பெருந்தொகையை சொன்னதும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஆடி போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய தொகைக்கு நம்ம தந்தைகிட்ட ஒன்றும் இல்லையே, ஒரு இடம் இருக்கு, அது கூட விற்றா கூட இவர் சொல்கிற தேராத பெருந்தொகை சொல்கிறார். அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே போனதும் இந்த கடனை கேட்டு வந்தவர், ஆஹா நம்ம நெருக்கடி கொடுத்துட்டோம் போல் தெரியுதே, பாவம், ஒன்றும் சொல்லாமல் பதிலே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்ட்டு அவரும் போயிட்டாருன்னு வைங்க. இவர் வீட்டில் போய் 2 ரக்காத் தொழுதார். 2 ரக்காத் தொழுது அவங்க தந்தை சொல்லி கொடுத்தது போல, யா மௌல ஜுபைர், ஜுபைருடைய ரட்சகனே, என் தந்தை ஜுபைருடைய கடனை நிறைவேற்றுன்னு துவா செஞ்சார். துவா செஞ்சுட்டு வெளியே இந்த ஆள் வந்து, யாரெல்லாம் வெளியே துவாலையும் சொல்கிறார், வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு, கடனை கொடுக்கணும். வெளியில் வந்து பார்த்தா அவரை காணோம். அவரை தேடி போகிறார் இவர். அவரை தேடி போகும்போது வழியில் ஹஜ்ரத் உஸ்மான் பார்க்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு, அப்துல்லாவை கூட்டியப்பா, அவங்க தந்தைக்கு மதீனால இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்த எனக்கு கூட, எனக்கு வித்தரேன், 50,000 ரூபா கொடுக்குறேன்னாரு. திர்ஹம் தீனார்னு வச்சுக்கங்களேன், 50,000 ரூபா கொடுக்குறேங்கிறார். வேற யாரும் இதை விட அதிக விலை கேட்டால் என்கிட்ட கேட்காம கொடுக்காத, நல்லா யோசிச்சுக்க, எனக்கு தர்றதா இல்லையான்னு யோசிச்சுக்க, வேற யாராவது கூடுதலாக கேட்டால் என்கிட்ட வந்து சொல்லிட்டு வித்துக்கன்னு சொல்கிறாரு. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 50,000 கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை தேடி போன இடத்துல சரி, எப்படி இருந்தாலும் விற்க தான் செய்யணும், அவர் பெரிய தொகை கடன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, சரி பார்க்கலான்ட்டாரு இவரும். அன்றைக்கு சாயங்காலம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்கிட்ட ஹஜ்ரத் முஆவியா வர்றாங்க. உங்கள் தந்தைக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த எனக்கு கொஞ்சம் வித்துருங்களேன்னு சொல்கிறார். அப்போ இவங்க சொன்னாங்க, உஸ்மான் 50,000 தரேன்னு இருக்கிறாரு, இதை விட கூடுதலாக யார் கேட்டாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் விற்கணும்னு இருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னா 1 லட்சத்துக்கு வாங்குறேன். சரி, அவர் முதல்ல கேட்ட ஒரு இல்லையா, நான் அவர்கிட்டையும் போகிறேன்ட்டு போனார். உஸ்மான் அவங்கள்ட்ட போய், மாவியா 1.5 லட்சத்துக்கு விற்கிறேங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியா, சரி நான் 1.5 லட்சத்துக்கு வாங்குறேன், 1.5 லட்சத்துக்கு வாங்குறேன், நல்லா யோசிக்க, அவசரப்படாதுங்கிறார். இவர் மாவியாட்ட வர்றார், உஸ்மான் 1.5 லட்சத்துக்கு வாங்குறேங்கிறாங்க, மாவியா சொன்னால் 2 லட்சத்துக்கு வாங்குறேன் அப்படிங்கிறார். இப்படியாக அந்த பேச்சு, அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க, இப்படியே பேச்சு 50,000 ரூபாய்க்கு பேசப்பட்ட இடம் கடைசியில் 25 லட்சத்துக்கு வித்துச்சு. நடந்த உண்மை, கற்பனை கிடையாது, நடந்த உண்மை, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய துவாவுடைய வலிமை. 25 லட்சத்தில் அந்த கடன் கேட்டு வந்தார் இல்லையா, அவருடைய கடனையும் கொடுத்து அந்த வாரிசுகள் எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். தன் தந்தையினுடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் சொத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட காசு கிடைச்சது. பாருங்க, கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஹதீஸ், அவர்களோடு யார் இருக்கிறா? யதுல்லாஹி மஅத்தாயின், கடன் வாங்கியவரோடு அல்லாஹ் இருக்கிறான்னு ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்காக வேண்டிய சில பெரியார்கள் கடன் வாங்குவாங்களாம். கடன் வாங்கியவரோடு யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறதுக்காக வேண்டி. அப்போ கடனை கொடுக்கணும்னு நினைச்சா அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அருமையானவர்களே, இப்போ நான் சொல்ல வந்தது என்ன, ஹராம்ங்கிறது கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது ஹராமு தான். அப்போ இதை பற்றி எல்லாம் உணர்வு இல்லாமல், சிந்தனை இல்லாமல் நாம் இருக்கிறோம். நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். நம்மள்ட்ட கடன் கொடுத்தவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பான், எவ்வளவு மனவேதனையில் இருப்பான். அவன் அணி பாதிக்கப்பட்டவன், அவன் நமக்காண்டி கையை தூக்கிட்டான், அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, இதுதான் மார்க்கமே தவிர ரமதானில் வணங்கணும், தொழுதோம், எல்லாம் செஞ்சோம். பல பேருக்கு வாங்கின கடனை அடைக்க மாட்டான். என்னங்க, சதகா ஜக்காத்தை பற்றி சட்டம் கேட்டுட்டு இருப்பார். இவர் கடனை கொடுக்கறது இல்லை, தர்மத்தை பற்றி மசாயில் கேட்டுட்டு இருப்பார்.
அதனால ஹராமை விட்டும் தவிர்ந்திருப்பது இருக்கிறதே அதுதான் பெரிய வணக்கம், வணக்கங்கள்ல பெரிய வணக்கம். எனவே நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அதுல உள்ள தூய்மை ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருந்தோம்னு சொன்னா நம்ம கேட்குற சின்ன சின்ன துவாக்கள் கூட கபூல் ஆயிடும். சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் துவாக்கள் கபூலாக வழி சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லல. அதிப்மா தாமக்க, உண்ணக்கூடிய உணவை ஹலாலா வச்சுக்கப்பா, உனக்கு துவா கபூல் ஆயிடும், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டது முதல் சாத் பின் அபி வக்காஸ் சந்தேகத்திற்குரிய பொருளை கூட நெருங்க மாட்டான். கொஞ்சம் சந்தேகம் தான் கூட நெருங்க மாட்டார். அவர் துவா செஞ்சா கபூல் ஆயிடும். அதனால நாம நம்முடைய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட விஷயங்களை சரி செய்யறது, ஹராமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருந்தால் நீங்க தான் மக்களில் மிகப்பெரிய வணக்கசாலி. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இது முதல் அறிவுரை தான். 5 விஷயத்துல முதல் விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவதாக சொன்னாங்க, 3 அடுத்து உள்ள விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டாவதாக சொன்னாங்க, யா அபா ஹுரைரா இர்தா பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு என்ன எழுதி இருக்கிறானோ விதியில, உனக்கு என்ன அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அதை பொருந்திக்கொள். தக்குன் அகனன் நாஸ், உள்ளத்தால் நீ தேவையற்ற பணக்காரனாக ஆயிடுவேன். உள்ளத்துல தேவை இல்லைங்கிற நிலைக்கு பேர் தான் பணக்காரன் அர்த்தம். அல்லாஹ் விதித்ததை பொருந்திக்கொள். அல்லாஹ் விதித்ததுன்னு சொன்னா எல்லாத்துலேயும் வரும். உங்களுக்குன்னு அல்லாஹ் எந்த மனைவியை விதித்தானோ அதை பொருந்தி கொள்ளுங்க. அப்படிதான் நமக்கு இப்படி அழகான மனைவி கிடைக்கலையே நினைக்காதீங்க. இதுதான் எல்லா விஷயத்திலையும் இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைலாம் கொடுத்துருக்கிறானா பொருந்தி கொள்ளுங்க. இதான் அல்லாஹ் விதித்ததை பொருந்துங்க. உங்க உள்ளத்துல அல்லாஹ் எல்லாத்திலையும் சந்தோஷத்தை தருவான். ஏன்னா பல பேர் அதுல புலம்புறாங்க, பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு, கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் என்ன கொடுத்தானோ, எதில் அல்லாஹ் என்ன வழங்கி இருக்கிறானோ அதை பொருந்திக்கொள், நீ தான் பெரிய பணக்காரன் சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, வாஹ்சின் இலா ஜாரிக, உனது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய். ரமலான்ல நாம எத்தனை பேர் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இஃப்தார் செஞ்சு கொடுத்தீங்க? எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்க செஞ்ச சஹர் சாப்பாட்டை கொடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழைகளா இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், இஃப்தாருக்கோ சஹருக்கோ கூட கஷ்டப்படக்கூடிய மக்களா இருக்கலாம், ஒரு நாள் கூட மட்டன் வாங்குறதுக்கு வசதி இல்லாத மக்களா இருக்கலாம். நம்ம என்னைக்காவது அவங்கள நினைச்சு பார்த்தோமா? நல்ல வார்த்தையை கவனிங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய், அப்பதான் நீ மோமினாக இருப்பாயின்னு சொன்னான். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன். இமாம் ராத்திரி எல்லாம் வணக்கத்தில் இருப்பாங்க. அந்த குடிகாரன் சத்தமும் ஒரே இறைச்சலுமா இருக்கும். இமாமுக்கு சங்கடம் கொடுக்குற நோக்கத்தில் அவன் செய்வான். இமாம் அதை ஒரு நாளும் நல்லா இருக்கிறார்கள், அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த சத்தம் ஒரு நாள் வரல. இமாம் கவலைப்பட்டாங்க, என்னடா ஆச்சு இந்த குடிகாரனுடைய சத்தத்தை காணமே. அப்போ காலையில் போய் விசாரிச்சாங்க. நம்மளா இருந்தா அப்படி செய்வோமா? குடிகாரம் தொலைஞ்சாம் போல் தருது, செத்து போயிட்டான் போல் தருது, நம்ம மனசு அப்படித்தானே சொல்லும். இமாமுல் ஆதம் இதான் பெரியார்களுடைய நிலை. அதுதான் என்ன ஆச்சோ தெரியல, அவன் மீது கருணை இறக்கம். விசாரிச்சா அவன் நிறைய கடன் வாங்கியிருக்கிறான், அந்த கடனை அடைக்க முடியல. கடன் கொடுத்தவர்கள் நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இமாமுல் ஆதமே போனாங்க, அதிகாரிகள்கிட்ட போய் பேசினாங்க. நானே கடனை அடைக்கிறேன், அவரை வெளியே விடுங்கன்னு சொன்னான். அப்புறம் அவன் தௌபா செஞ்சு இமாமிடத்தில் மன்னிப்பு கேட்டான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, அப்பதான் நீங்க முஸ்லிம்கள் என்று சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க, உனக்கு விரும்பக்கூடியதை எல்லா முஸ்லிம்களுக்கும் விரும்புங்கள், அப்பதான் நீங்க உண்மை முஸ்லிம்கள். நமக்கு விரும்பக்கூடியதை விரும்பணும். முஸ்லிம்களுக்கு கஷ்டம் வந்தா நம்ம மனசு வலிக்கணும். கஸ்ஸால குண்டு விழுதுன்னா நமக்கு அழுக வரணும். அந்த மக்களை நினைச்சு கண்ணீர் விடுங்க. ரமலானுடைய எஞ்சிய காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு துவா செய்யுங்க. நாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம், எவ்வளோ நிம்மதியாக சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் இருக்கிறோம், அந்த மக்களுக்கு வீடு இல்லை, தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் இல்லை, குடிப்பதற்கு நல்ல தண்ணி கிடையாது, நமக்கு வலிக்கணும். அப்போதான் உங்கள்கிட்ட இஸ்லாம் இருக்குது என்பதற்கான அடையாளம். ஐந்தாவதாக சொன்னாங்க, ஒலா துக்ஸிரி லேஹக, ரொம்ப சிரிக்காத. ஃபைன்ன கஸரத்த லேஹகி துமியத்துல் கல்ப், அதிகம் சிரித்தால் உன்னுடைய கல்பு மௌத்தா போயிடும். சிரிக்கக்கூடாது, ரொம்ப சிரிக்கக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. நபிஸல்லாஹு சிரிப்பு பூரா புன் சிரிப்பு தான். அவங்க கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிச்சது எப்போ சிரிப்பாங்கன்னா, ஆகிரத்துடைய விஷயங்களை, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சொர்க்கத்தை சொல்லும்போது அப்படி சிரிப்பாங்க.
உலக விஷயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கவே மாட்டாங்க, ஒரு புன் சிரிப்பு தான். அப்போ சிரிப்பதை குறைங்க. நான் அன்றைக்கு இந்த ஏத்திகாஃப் இருக்கிற தோழர்களுக்கு சொன்னேன். ஜுராரத்து பின் அவுஃபான் ஒரு தாபி இருந்தாங்க, 40 வருஷமா சிரிக்கவே இல்லை, 40 வருஷமா சிரிக்கல. அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஏங்க சிரிக்க மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி. மௌத்துக்கு பிறகு வெற்றியா தோல்வியான்னு தெரியாதவன் எப்படி சிரிக்க முடியும்? நான் மௌத்துக்கு பிறகு வெற்றி அடைவேன்னு சொன்னால் சிரிக்கலாம், இல்லைன்னா நான் எப்படிங்க சிரிக்கிறதுன்னு சொல்லி அவர் ஃபஜ்ர் தொழுகையில் சூரா முத்தஸிர் ஓதினார். ஓதிக்கிட்டே வரும்போது ஃபைதா நுகிர ஃபின்னாகூர் ஃபதாலிக யௌமஇதி யௌமுன் அஸீர் அலல் காஃபிரீன கைரு யஸீர். இந்த ஆயத்தையே திருப்பி திருப்பி ஓதினார். அதை கேட்ட பல ஜின்னுகள் மௌத்தா போச்சு, அவரும் மௌத்தாயிட்டார். மௌத்தான பிறகு அவர் சிரிக்கிறாருங்க. மௌத்தான பிறகு சிரிக்கிறார், வரலாறு எழுதுது. சிரிக்கிறாரு, குளிப்பாட்டை கொண்டு போகிறாங்க, சிரிக்கிறாரு, கபூரில் கொண்டு போய் வைக்கிறாங்க, சிரிக்கிறார். வாழ்நாளில் சிரிக்காதவன் மௌத்துக்கு பிறகு சிரிப்பான். அப்போ சொன்னாங்க, அதிகம் சிரிக்காத, சிரித்தா மௌத்து என்னங்க கல்பு மௌத்தாயிடும். இந்த அழகான 5 உபதேசங்கள். அல்லாஹ் தடுத்த ஹராமை விட்டு விலகியிருங்கள், நீங்கள் தான் பெரிய வணக்கசாலி. அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை பொருந்தி கொள்ளுங்கள், நீங்கள் தான் பெரிய பணக்காரர். அண்டை வீட்டினருக்கு உபகாரம் செய்யுங்கள், நீங்கள் உண்மை மோமின்கள். உங்களுக்கு விரும்புகிறத முஸ்லிம்களுக்கும் விரும்புங்கள், நீங்கள் தான் உண்மை முஸ்லிம். அதிகம் சிரிக்காதீர்கள், அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணமடைய செய்துவிடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த அழகான 5 உபதேசங்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.